அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஏஐஸ் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்முற்றம் சார்ந்து பள்ளி அளவில் விழாக்கள் நடத்தி அதற்கான புகைப்படங்கள் மற்றும் வீடியோவினை கூகுள் டிரைவில் அப்லோட் செய்து அதற்கான லிங்கினை காப்பி செய்து எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் டிரைவ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் டிஃபால்ட்டாக என்ன மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் லாகின் ஆகிட்டு வந்திருக்கும். சப்போஸ் உங்களது பள்ளியின் மெயில் ஐடி இல்லாமல் வேறு மெயில் ஐடி வந்திருந்ததுன்னா ரைட் கார்னர்லேயே அந்த மெயில் ஐடிக்கான சிம்பிள் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே எங்களது பள்ளியின் மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் மெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு மார்க்கு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மொபைல் வழியாக நம்ம அப்லோட் பண்ணுவதற்கு லெஃப்ட் சைட்லேயே 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் ஒய்ஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் ஆஃப் ஆகிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அது ஆஃப் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம மொபைல் டேட்டா வழியாகவே கூகுள் டிரைவில் ஃபோட்டோ மற்றும் வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் பாட்டம்லேயே ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு மகிழ்முற்றம் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களது பள்ளியின் பேரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிரியேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் பேரில் அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு வந்திருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ மற்றும் வீடியோவை அப்லோட் பண்ணுவதற்கு முன்பு இது ஜென்ரல் எஸ்எஸ்க்கு மாற்றணும். அதனால் அந்த ஃபோல்டருக்கு ரைட் சைட்லேயே 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் எஸ்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஜென்ரல் எஸ்எஸ் அப்படின்னு அதற்கு கீழே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும். அது சைடில் இருக்கக்கூடிய ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எனி ஒன் வித் த லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் பெர்மிஷன் அப்டேட்டட் அப்படின்னு வியூவர் அப்படிங்கிற மோடுக்கு மாறிட்டு வந்திருக்கும். இப்போ திரும்பவும் டாப்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டருக்கு கீழேயே பீப்புள் சிம்பிள் வந்திருக்கும். இது போல் பீப்புள் சிம்பிள் வந்தாலே அந்த ஃபோல்டர் நம்ம யாராவது வியூ பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வியூ ஆகக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ அந்த ஃபோல்டர் நேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி அப்படின்னு வந்திருக்கு. அதற்கு கீழே ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். இதில் லெஃப்ட் சைட்லேயே 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ரீசெண்டாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோ மற்றும் வீடியோ ஆப்ஷன் காண்பிக்கும். அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவதற்கு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ப்ரிப்பேரிங் டு அப்லோட் ஃபைல் 1 அப்படின்னு வந்திருக்கு. அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த நேம் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் மாறிடும். அதை ரீநேம் பண்ணுவதற்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீநேம் கொடுத்ததும் இது போல் மாறிட்டு வந்திருக்கும். அடுத்ததாக ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவதற்கு ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ப்ரிப்பேரிங் டு அப்லோட் அப்படின்னு அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அப்லோட் ஆனதும் டார்க் கலரில் மாறிடும். திரும்பவும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு அதற்கு தகுந்த டைட்டில் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க. இதே போல் வீடியோ அப்லோட் பண்ணுவதற்கும் ப்ளஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபோட்டோ மற்றும் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஃபோல்டருக்கு மேலேயே லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் நேம் வந்திருக்கும். அந்த ஃபோல்டருக்கான லிங்க் தான் நம்ம காப்பி பண்ணி எம்எஸ் வலைதளத்தில் அப்லோட் பண்ண போகிறோம். அதை காப்பி பண்ணுவதற்கு அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் லிங்க் காப்பி டு கிளிக் போர்டு அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த பேஜ் விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் எம்எஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் உங்களது பள்ளியின் எம்எஸ் லாகின் பேஜ் இது போல் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் 11 டிஜிட் வீடியோஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணினதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் லாஸ்ட்டாக மகிழ் மற்றும் விழா ஆவணம் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் ஆர் பேஸ்ட் யுவர் கூகுள் டிரைவ் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு கேட்கும். பேஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணினதும் அதை வியூ பண்ணி பார்ப்பதற்கான சிம்பிளும் வந்திருக்கும். இது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இது போல் மிக எளிமையான முறையில் மகிழ் மற்றும் சார்ந்த விழா ஆவணத்தினை கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்து அதற்கான லிங்கினை எம்எஸ் வலைதளத்தில் காப்பி செய்து பேஸ்ட் செய்து அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.